சங்கீதம் 52 அதிகாரம் 3 நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். 8 நாளிலே தியானித்த அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளையே தலைப்பு என்னவென்று சொன்னால், பொய் வழியை வெறுத்து மெய் வழியை தெரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 119 அதிகாரத்திலே 29, 30 வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருளி செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12 அதிகாரம் 22 சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, எப்படி தீமையை பார்க்கலும் நன்மையை நாம் தெரிந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறோமோ, அதே போலவே பொய் வழியை நம்மை விட்டு அகற்றி மெய் வழியை தெரிந்து கொண்டு நாம் அவருக்கு பிரியமாய் நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தாவீது பக்தன் சொல்லுகிறதை போல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பொதித்தரலும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல தூய ஆவியானவர் என்னை செவ்வையான வழியிலே நடத்துவீராக என்கிற வார்த்தையின்படியாக செவ்வையான வழியிலே நடத்தப்படுகிறவர்கள் மெய் வழியிலே நடத்தப்படுகிறார்கள். மெய் வழியை விரும்புகிறவர்கள் தான் செம்மையான வழியிலே நடத்தப்படுவார்கள். நாமும் அந்த வழியாக நாம் நடந்து செல்ல நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளையே வார்த்தையின்படியாக ஆண்டவரே, பொய் வழியை எங்களை விட்டு அகற்றி மெய் வழியை தெரிந்து கொண்டு மற்றென்று பரிசுத்தமாய் நாட்களை அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். நினைப்பதற்கும் மேலாய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், உமக்கு பிரியமானதையே நாங்கள் செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாளும் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.